அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுனம் இயற்கையிலேயே நகைச்சுவை உணர்வு கொண்ட மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே எந்த ஒரு சோகத்தையுமே கஷ்டத்தையுமே பார்த்திங்கன்னா புன்னகையிலேயே மறைச்சிடுவாங்க அந்த மிதுன ராசிக்காரங்க. அதே மாதிரி சாமர்த்தியசாலியும் கூட, சமயோஜித புத்தி உள்ளவங்க கூட இந்த மிதுன ராசிக்காரங்க. சாமர்த்தியசாலின்னா எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படின்ற அந்த குணாதேசியம் இந்த மிதுன ராசிக்காரங்க கையில் இருக்கும். அதே மாதிரி சமயோஜித புத்தி அப்படின்றது இப்போ எப்படி சமயோஜிதம்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த இடத்துல என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க. அதே மாதிரி எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான். இப்பேற்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் இந்த 9, 10 இந்த இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ல் சூரியனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய மனதளவில் நிறைய குழப்பங்கள் அடைவீங்க. ஃபஸ்ட்டு அதாவது இதுக்கு ஒரு தெளிவே கிடையாதா, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க. பட் தெளிவும் தீர்வும் உங்கள் கையிலேயே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏன் உங்களுக்கு இவ்வளோ குழப்பம் வருது அப்படின்னும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9, 10 இந்த மாதிரி இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் வலுவிழுந்து காணப்படுவார். அதாவது 10ஆம் இடத்துல சஞ்சாரம், அதாவது முற்பாதியில் நல்லா இருப்பார், பிற்பாதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் வலுவிழுந்து காணப்படுவார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை குறைஞ்சி காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ல் உச்சமாயும் கூடவே அவர் கூட சுக்கிரனும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி வரக்கூடிய சுக்கிரன் 11, 12 அதிபதிகள் 2 பேரும் உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து பார்வை செய்கிறதுனால லாபங்கள் அனைத்தும் விரயங்கள் ஆகுதே அப்படின்ற அந்த மனக்கலக்கம்ன்றது உங்களுக்கு ஏற்படும். கவலை வேண்டாம். அதே மாதிரி அவர் என்னதான் லாபங்கள் அனைத்தும் விரயங்களாக சேர்த்தாலுமே அவர் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால, லாபாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறதுனால செலவுக்கு ஏற்ற வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வாரா கடன்கள், நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு உதவியும் செஞ்சுருப்பீங்க, ஒரு எமர்ஜென்சி காசு கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, அந்த பணம் வந்த பாடு இல்லை அப்படின்னக்கூடிய அந்த பணம் எல்லாமே கூட இப்போ உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது, இவன் கையில் வராதுப்பா, இவன் கையில் கொடுத்தோம், இதை ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்தோம், காசு கொடுத்தோம், இது வரவே வராது, அவ்வளோதான் மறந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இது கூட நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவனே எடுத்துகிட்டு கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு திடீர் மாற்றங்கள் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் பெருசாக வெடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானம் எனக்கூடிய 2ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உச்ச செவ்வாய் 6 கூடியவனும் கூட. ஸோ உங்களோட ராசிக்கு 6 கூடியவனும் கூட. அதனால் நீங்கள் கூடுமான அளவுக்கு மௌனம் காப்பது ரொம்ப நல்லது. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மௌனம் காப்பது ரொம்ப நல்லது. யார் கையிலையுமே எதுவுமே அவசரப்பட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து எடுக்கிறது எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகளுமே நீங்கும். நல்லதோர் வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரி ப்ரமோஷன், அதாவது இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். நிறைய பேருக்கு பதவியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சி உங்களுக்கு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் பார்த்திங்கன்னா உத்தியோகம், இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா, இதுமாதிரி இடமாற்றம், உத்தியோக மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து தனக்குள்ளேயே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தனக்குள்ளேயே ஒரு தேடலும் தீர்வும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது ஈஸியாக வந்து அந்த சிக்கல்களை அவிழ்ப்பது எப்படி அப்படின்றது வந்து உங்களுக்கு இயற்கையிலேயே கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செய்யக்கூடிய காரியங்களில் வந்து கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் சேர்ந்து யோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதாவது நிறைய மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, இல்லை இங்கே இருக்கிற இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் வந்து இப்போ கொஞ்சம் தாமதமாகும் இந்த ஒரு மாத காலம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய சவால்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால உங்களுடைய கஷ்டங்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திலையும் நல்ல ஒற்றுமையும் இணக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வழிபாடு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரம் அதாவது சொந்தமாக தொழில் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலுமே வரவுக்கேற்ற அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வரவு இருக்கும், உழைப்பிற்கேற்ற ஒரு அதாவது உங்களுடைய எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்கம்ன்றது வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது செட் ஆகாத ஃபுட்ஸை வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த உணவு நம்மளுக்கு ஒத்துக்காது அப்படின்னும்போது அதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ நீங்கள் வந்து அவங்க நிர்பந்தப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அஜீரண கோளாறுகளும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடிக்கடிக்கு. அதனால் வந்து கவலைப்படாமல் நீங்கள் வந்து இது வேண்டான்னு அதை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நல்ல ஒரு ஆதாயம் அனுகூலம்ன்றது இந்த மாதத்தின் பிற்பாதியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம்ன்றது கணிசமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து புதிய ஆடை ஆபரணங்கள் அதாவது விலையுயர்ந்த ஆடைகள் விலையுயர்ந்த ஆபரணங்கள், பெண்களாக இருந்தால் நிறைய பட்டு புடவை நகை, ஆண்களாக இருந்தால் விலையுயர்ந்த ஒரு வாட்ச், அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து யாராவது கிஃப்டாக ப்ரெசன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்குது. அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு லாபகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு ஏற்ற விலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே நல்ல ஒரு அமோகமான மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல் இருந்திருக்கலாம், நிறைய லோன் வாங்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யோசனை, அதே மாதிரி அதற்கான ஒரு பொருளாதாரம்ன்றது வந்து இவங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் அப்படின்னு. மேலும் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல தீர்க்கமாக யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க தான். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனமே உங்களுக்கு வந்து வழிநடத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்குது. மேலும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வரன் வந்து தட்டி போயிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் அந்த வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி தட்டி போன வரனே வந்து இப்போ வந்து திரும்பவும் நாங்கள் வந்து பேசி முடிச்சுக்கிறோம், நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த திருமண வாய்ப்பு அப்படின்றது வந்து நழுவி போன வாய்ப்பு கூட இப்போ வந்து தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த மிதுன ராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுனால செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க முடிஞ்ச இந்த மாதத்தில் மட்டும் இல்லை எப்போவுமே நீங்கள் திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழனிக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த திரு ஆவினன்குடிக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும், அதே மாதிரி பழனி முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு செல்வ நிலையை வந்து உயர்த்து கொடுக்கும். அதே மாதிரி அல்லல் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த பழனி முருகன் தரிசனம்ன்றது உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.